வெல்கம் டு கேஎம் ஆர்ட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி ஸ்டூடெண்ட் பர்கத்தோட ஜேர்னி எப்படி இருந்தது, ஸ்டூடெண்ட்டாக இருந்து இப்போ இன்றைக்கி அவங்க ஒரு ஆண்ட்ரப்ரனர் ஆகிருக்காங்க, அவங்களோட பாதையை அவங்க எந்த மாதிரி அமைச்சிக்கிட்டாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆல்பமை கையில் தொடையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தன்னோட ஆல்பம் வந்து சப்மிட் பண்ணும்போது அவங்களோட விசிட்டிங் கார்டெலாம் வச்சு கொடுத்துருக்காங்க. தன்னை ஒரு ஆண்ட்ரப்ரனராக அவங்க மாற்றிட்டு ஒரு விசிட்டிங் கார்டு அடித்து அதை வச்சு நான் அவங்க ப்ரெசென்ட் பண்ணதை வந்து பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. எதுக்காக அவங்க எங்கிட்ட வந்து ஜாயின் பண்ணாங்க, அந்த ஒரு நோக்கம் அந்த இடத்துல நிறைவேறிச்சுங்கிறத தான் நான் ஃபீல் பண்ணேன். இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு ஒர்க்கு. ஃபஸ்ட்டு அவங்களோட ஆரி ஜேர்னி இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அவங்க பாதி தூரத்துக்கு வந்து நிறைய பிக்சர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம், மேம் இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் எனக்கு கிளியராக இருக்கிற மாதிரி தெரியல, என் ஆல்பம் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ நான் வேறு பிக்சர் ஃபஸ்ட்லேருந்து அழகாக போட்டு ஒட்டிக்கவா அப்படின்னு கேட்டாங்க. அது எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் கண்டிப்பாக அது மறக்கலை. அவங்க வந்து கரெக்டாக கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங் பிகினர்ஸில் போட்டது அவங்களுக்கே விருப்பம் இல்லாமல் மாற்றினாங்க. இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வேணுங்கிற ஒரு விஷயம். நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போனாலும் நம்ம முன்னாடி பண்ண சில விஷயங்களை மாற்றணும் அப்படின்னு நினச்சி அவங்க மாற்றினாங்க. இது அவங்க போட்ட ஒவ்வொரு ஸ்டிச்சும் பாருங்கள், இது அவங்க போட்ட ஃபஸ்ட்டு ஃபில்லிங் ஸ்டிச். அந்தளவுக்கு ஒரு நெருக்கமாக கொடுத்துருப்பாங்க. எங்கேயுமே வந்து அடியில் இருக்கிற பேஸ் கிளாத்தே தெரியாது, அந்தளவுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இது அவங்களோட டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. அந்த லேடியோட இமேஜை பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஐ வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக அது நம்மளை பார்க்குது, அந்த மாதிரி ஒரு உயிருள்ள ஒரு ஓவியத்துக்கு கண்ணு கொடுத்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. எல்லா ஒர்க்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். டைம் எடுத்து பண்ணுவாங்கங்கிறதுக்காக 10 days ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு 2 நாள் 3 நாள் எடுத்து பண்ணாலும் அந்த 3 நாளுக்கு அப்புறமா அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து வேறு மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. பர்கத் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைடல் ப்ளவுசஸ் தான் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா ப்ளவுஸும் வீடியோவோட எண்டில் இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் ஒரு பொண்ணுக்கு சுயதொழில் எவ்வளோ முக்கியம், இதை ஆரம்பித்ததுக்கப்புறமா இப்போ அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே உங்களுக்கு புரியும். இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். இந்த லேடி தான் எவ்வளோ ஒரு அழகாக ஒரு தமிழ் உமனை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஒர்க்கை பார்த்து நான் பிரமிச்ச விஷயம் இதுதான். இதுக்கு வந்து கமெண்ட் சொல்லணுன்னே தோணலை, எடுத்தோடனே கையெழுத்து கும்பிடணும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு நேதாஜியை வந்து அவ்வளோ ஒரு அழகாக கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு ஃபேஸ்னால் அந்த ஃபேஸில் எந்த மாதிரி ஒரு சுருக்கம் இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட சட்டையில் இருக்கிறது, பெல்ட்டில் இருக்கிறது எல்லாமே கரெக்டாக கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கண்ணாடி எல்லாமே அந்தளவுக்கு ஒரு அழகாக இருக்கும். ஒரு நல்லா ஒர்க் பண்ணுறோம் ஆரியில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த த்ரெட்டில் இருக்கிற ஷேடு, அந்த பட்டுத்தன்மை வந்து மாறாமல் தெரியணும். அது வந்து இவங்களுக்கு எல்லா ஒர்க்ஸ்லேயுமே இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஒர்க்கை வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்களே ஒவ்வொரு ஒர்க்கையும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அது என்ன அளவுக்கு அழகாக ஒரு லுக்காக இருக்குது அப்படிங்கிறது. பக்கத்துலேயே காட்டுற பாருங்கள். இது வந்து அவங்களோட 18 inch ஃப்ரேமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3/4 அடைச்சிருச்சு. அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒர்க் எடுத்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கப்பல் ஒர்க் பண்ணுவாங்க, 2 பேர் சேர்ந்த ஒரு பேர் காம்பினேஷனில் இதை பண்ணியிருக்காங்க. இது வந்து வெஸ்டர்ன் டைப் கப்பல்னு சொல்லணும். எவ்வளோ ஒரு அழகாக ஒரு ட்ரெஸ்ஸிங்கு, ஒரு லுக்கு அவங்க கொடுக்குற போஸ் இதெல்லாம் பார்த்தாலே இது வந்து ஒரு த்ரெட்டில் பண்ண ஸ்டிச்சஸ் மாதிரியே கண்டிப்பாக இல்லை. இது எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷூட்டில் பண்ண மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு அழகாக பண்ணியிருக்கீங்க பர்கத். அதுக்கப்புறம் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை வந்து ஒரு ஹியூமன் ஓரியன்ட் ஒரு ஒர்க்கை எடுத்து அதில் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை அவ்வளோ நெருக்கமாக அப்ளை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்செல்லாம் ஆரியில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட், அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம்
அவங்க வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் அவங்க ஒரு பேரட் பண்ணியிருக்காங்க. இந்த பீகாக்கை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த பீகாக்கில் அவங்க நிறையா ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச், ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச், தாம்பூ இது சோட்டி ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்காங்க, பேட்டர்ன் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்காங்க, செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்காங்க, லீஃப் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா ஸ்டிச்சஸை இன்க்ளூட் பண்ணி தான் இந்த பீகாக்கை அவங்க ப்ரெசென்ட் பண்ணாங்க. இந்த பீகாக்கை சென்ட் பண்ணோடனே எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு அதில் நிறையா ஸ்டிச் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹாஃப் லோடர் ஸ்டிச். இந்த ஹாஃப் லோடர் ஸ்டிச்சை வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் தான் இந்த ஹாஃப் லோடை வந்து நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த ஹாஃப் லோடர் ஸ்டிச் பார்த்தீங்க அப்படின்னா இதோட எஃபெக்டிவ் அந்தளவுக்கு அழகாக இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அழகான ஒரு மேட் ஃபினிஷிங்கில் வந்து ஒரு எலிஃபண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சோட டைப் 1 டிசைன். இதுதான் ரொம்ப 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 அழகான, எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகு. இது எல்லாத்த விடையும் அழகுன்னு சொல்லலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா கையில் வரைஞ்ச ட்ராயிங் கிடையாது, த்ரெட்டில் பண்ணினது. வார்த்தையால் சொல்லவே முடியாது. ஒரு குட்டியாண்டு இருக்கிற ஒரு காடை ஒரு எம்ப்ராய்டரிங்கில் எந்த ஒரு மிஸ்டேக்குக்குமே மாறாமல் அந்த அந்த கண், அந்த மூக்கு, அதோட அமைப்பு, அந்த கலரு எதுவுமே மாறாமல் அவ்வளோ ஒரு அழகாக கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். செம சூப்பராக. அது பண்ணுறதெல்லாம் ஒன்றும் ஈஸி கிடையாது. ஆனால் அவங்க அந்தளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட அழகான பீகாக் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட பீட்ஸ் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அவுட்லைன் ஸ்டிச்சில் வந்து ஒரு பீகாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபில்லிங் ஸ்டிச்சில் நல்ல நெருக்கமாக ஒரு சிம்பிளான ஒரு ரோஸ் கொடுத்துருக்காங்க. பர்கத்தை பீகாக் போடுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். பீகாக் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் இது கட் பீட், அதில் வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து ஃபில்லிங்ஸ், அவுட்லைன் அந்த மாதிரி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆல் பீடு ஒர்க்கு, அதாவது எல்லா பீடும் வச்சு ஒரு ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க்கை தான் இந்த இடத்துல வந்து ஒரு பல்லாக்கு டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. அது பார்க்குறதுக்கே உண்மையாகவே சூப்பராக அழகாக இருக்குது. இதில் வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேரல் பீட்ஸு, சுகர் பீட்ஸு, கட் பீட்ஸு, ஸ்டோன்ஸு, இந்த மாதிரி த்ரெட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணி இன்க்ளூட் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் செயின் வச்சு டைப் 1 டிசைன்ஸ். இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி பண்ணுறது. இது சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் செயின்லேயே டைப் 2 வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரோஸை போட்டு செமையாக முடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஜமிக்கி ஸ்டிச். இந்த லேடியை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த லேடியை ஃபில்லிங் கொடுத்தது எல்லாமே வந்து த்ரெட்டு கிடையாது, அது ஃபுல்லாகவே ஜமிக்கி தான். அவ்வளோ ஒரு நெருக்கமாக ஒரு காம்பினேஷனில் வந்து ஜமிக்கியை வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், ஃபுல்லாகவே ஜமிக்கி தான். ஜமிக்கியை வச்சு தான் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஜமிக்கி தான். இது வந்து டைப் 2 ஸ்டிச்சு. இந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அந்த ஃப்ளவரு எல்லாமே ஜமிக்கி தான். அதுக்கப்புறம் இப்போ ஹேண்ட் எம்ப்ராய்டரி வச்சு ஸ்டிச்சு. இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு. இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை வச்சு அழகாக அவங்க கேஎம் ஆர்ட்ஸ் வேர்ல்டுக்குள்ளே வராங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு க்ரியேட்டிவான ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை வச்சு ஒரு நெருக்கமாக ஒரு அழகான ஒரு ஃபில்லிங்ஸில் ஒரு ஃப்ளவரு மக் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களோட ரிங் நாட்டில் பர்ஃபெக்டான ஒரு டிசைனை வந்து பர்கத் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க அந்த சுவிங்கை எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டடாக அவங்க லவ் பண்ணுறாங்கங்கிறது அந்த டிசைன்ஸ்லேயே தெரியும். இது வந்து அவங்களோட லேசி டைசி ஸ்டிச். பர்கத்தோட ஆல்பம்லேயே நான் கண்டுபிடிச்ச குறை என்ன அப்படின்னா, எப்போவுமே சிலபஸை வந்து ஃப்ரண்ட்டில் தான் வைக்கணும், பேக்கில் கொண்டு போகக்கூடாது. இது ஒன்று தான், மற்றபடி எந்த குறையுமே இல்லை. இந்த விநாயகரை வந்து பர்கத் எனக்கு வந்து கிஃப்டாக சென்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது பர்கத். நான் கூட நீங்கள் கேட்டப்போ எனக்கு விநாயகரெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா, பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னப்போ கூட அவங்க இல்லை, உங்களுக்கு பிடிச்சதை நான் ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணி அனுப்புவேன்னு சொன்னாங்க. இந்த விநாயகரை தான் அவங்க எனக்காக சென்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இதை ப்ரேம் பண்ணி என் வீட்டு பூஜை ரூமில் வைப்பேன். இதை நீங்கள் எனக்கு கொடுத்தது வந்து உண்மையாகவே பெரிய ஒரு ஸ்பெஷல்னு தான் நினைக்கிறேன்.
அந்த பீட்ஸு இதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கிறது ஒரு அலங்காரமாக இருக்கிற ஒரு விநாயகரை எனக்காக நீங்கள் கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த கிஃப்ட்டை வந்து நான் என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப 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 தேங்க்ஸ் உங்களோட கிஃப்ட்டுக்கு. இப்போ நம்ம பர்கத்தோட ஜேர்னியை பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இது வரைக்கும் பர்கத் என்னென்ன ப்ளவுஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பேசிக்கை முடிச்சுட்டு அவங்க பண்ண ப்ளவுஸு. இதை வந்து நான் ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷனாக காட்ட மாட்டேன், ஏன்னா இந்த ப்ளவுஸுக்காக ஒரு வீடியோ வெயிட்டிங்கில் இருக்குது, நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கப்புறம் பர்கத் நிறையா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 ப்ளவுசஸ்க்கு மேலே ப்ரைடல் ப்ளவுசஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா சிம்பிள் ப்ளவுசஸும் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எல்லா விஷயமுமே அவங்க தான் இந்த ப்ளவுஸில் பண்ணது. ஒவ்வொரு ப்ளவுஸாக அடுத்தடுத்து வருது, நீங்களே பாருங்கள். பிரமிச்சு போன ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கையும் ஜேர்னியையும் தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம். உங்களோட லைஃப்பில் நீங்களும் ஒரு சுயதொழிலை ஸ்டார்ட் பண்ணி யாரு கையும் எதிர்பார்க்காம உங்கள் வாழ்க்கையை நடத்தணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்கிட்டன்னு இல்லை, எங்கேயாவது ஒரு கைத்தொழிலை கண்டிப்பாக கற்றுக்கோங்க. இந்த ஜேர்னி பர்கத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பர்கத் கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எப்போவுமே இருந்துச்சு. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.